फ्रेंड्स वेलकम टू अवर चैनल நம்ம சேனல்ல இப்போ இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தான் இப்போ எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னாக்கி நம்ம வந்து 38 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் தான் இப்போ கட் பண்ண போறோம் இப்போ அதுக்கு பாத்தீங்க என்னென்ன டிசைன் ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு என்னென்ன தேவைப்படுதுங்கறத பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு லைனிங் கேன்வாஸ் மெயின் கிளாத் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா கீழ வந்து துணி வந்து கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு அதனால நம்ம நேரா ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா முழு உயரம் பாத்தீங்கன்னா 14 இன்ச் எடுத்துறோம் இப்போ பாத்தீங்கன்னாக்கி 14 இன்ச் உயரம் எடுத்துறோம் எனக்கு அந்த சாக்ல வந்து சாக் பீஸ்ல எனக்கு வந்து கலர் தெரியலனால வேற கலர் எடுத்துர்க்கேன் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 5 இன்ச் எடுத்துறோம் பாருங்க இப்போ நம்ம இதல நேரா ஒரு லைன் கீப் போட்டு எடுத்துக்கலாம் ஆம்கோல் உயரம் பாத்தீங்கன்னாக்கி 6 இன்ச் எடுத்துறோம் அதே போல 5 இன்ச் இங்க வர்க்க மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம நேரா இதல ஒரு லைன் போட்டுக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 9 இன்ச் 38 4ல ஒரு பகுதி 9 9ல 1 இன்ச் சீம் அலவன்ஸ் இப்போ பாருங்க இதல நேரா ஸ்கேலை வச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கட்டிங்ல வந்து நம்ம 2.5 வைக்கிறோம் 2.5 வச்சோம்னாக்கி நமக்கு வந்து 2.5 இன்ச்ல கிடைக்கும் இப்போ கீழ இருந்து மேலே முதுகு கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் பாத்தீங்கன்னா 4 இன்ச் கொடுத்திருக்கோம் 3 இன்ச் ரெடி அளவு வேணும் நம்ம 4 1/2 இன்ச் கூடுதலா 4 இன்ச்சா வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா முதுகு அகலம் பாத்தீங்கன்னாக்கி 3 இன்ச் கொடுத்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இதல இருந்து நேரா ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து 1 இன்ச் எடுத்துறோம் இப்போ இந்த 1 இன்ச்ல இருந்து நம்ம ஒரு கர்வ் ஷேப்ல ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா முதுகு இப்போ பின் கழுத்து டிசைன் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கிடலாம் பாருங்க பாருங்க இப்படி அழகா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வச்சு தைக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம இத வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பக்கத்துல பாத்துக்கிட்டீங்கன்னாக்கி நம்ம வந்து அடிப்பகுதியில அன்ஈவனா இருக்க துணியை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னாக்கி நம்ம ஆம்கோல் சைட கட் பண்ணனும் இப்போ வந்து ஷோல்டர்ல நம்ம சிசர் கட் லைட்டா போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆம்கோல் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல நம்ம 2.5 இன்ச் கொடுத்திருக்கோம் அந்த 2.5 இன்ச் லைட்டா சிசர் கட் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம மிச்சத்தை கட் பண்ண ஆரம்பிப்போம் ஏன் அந்த 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கோம்னாக்கி நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுனால நமக்கு ஷோல்டர் ஃபால் வரலாம் அந்த ஷோல்டர் ஃபால் வராம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணி எல்லாம் லைனிங் கிளாத் எல்லாம் மெயின் கிளாத் எல்லாம் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கேன்வாஸை நம்ம வந்து வெட்ட போகிறது இல்லை. கேன்வாஸில் இதுக்கு மேலேயே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கிடலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கேன்வாஸையும் மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். இது ஒரு போல் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் பின் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 இன்ச் 2 கோடு அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணி வருவோம். 2 கோடு அளவு துணி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஊசியெல்லாம் எடுத்து தூர வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு நம்ம மெயின் கிளாத்தை கீழே வச்சுக்கிடலாம். கேன்வாஸ் பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கேன்வாஸ் பகுதி கீழே இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. என்றைக்குமே கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கி கேன்வாஸ் பகுதி நீங்கள் பல்ட்டி பண்ணும் போகும்போது கேன்வாஸ் பகுதி மேலே வந்துடும், லைனிங் கிளாத் உள்ளே போயிடும். அதனால் கேன்வாஸ் பகுதி மேலே இருக்கணும், லைனிங் கிளாத் நடுப்பகுதியில் இருக்கணும். கேன்வாஸ்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் லைனிங் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை எப்படி கேன்வாஸை ஸ்டிச் பண்ணணுமோ அதே அளவில் நமக்கு ஸ்டிச் பண்ணி வரலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா துணி வந்து நமக்கு விலகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து நடுப்பகுதியில் ஒரு ஸ்டிச் நீளமாக ஒரு நீல வாக்கில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது வந்து துணி வந்து நம்மளுக்கு வந்து நகலாது எங்கேயுமே. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் தையல் எங்கே போட்டுக்கோமோ அதே இடத்துல இப்போ ஸ்டிச் பண்ணி இப்படியே வரணும். இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஊசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக இப்போ வந்து இதை வந்து திருப்ப போகிறோம். அதனால் லைட்டாக சிசர் கட் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி சிசர் கட் போட்டுக்கிட்டு இப்போ வந்து துணியை நல்லா திருப்பி கொடுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி துணியை இப்படி திருப்பி எடுக்கும்போது பார்த்து திருப்புங்க. இப்போ திருப்பி எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஓர தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். ஓர தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓர தையல் மெதுவாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டேங்கனாக்கி நம்ம வந்து பூராமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்து வந்துடலாம்.
இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்துடலாம். அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி பூராமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்காங்க. ரொம்ப துணியை இழுத்து கொடுக்காதீங்க, லைட்டாக துணியை இழுத்து கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம பின் பீஸில் பட்டு பின்னாடிக்கு பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பின்னாடி பின் டாட்டு பிடிச்சிக்கலாம். டாட்டு பிடிக்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஃபிட்டிங்காக 1.5 இன்ச்சு அகலம் விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சு அகலமும் இந்த பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, இந்த பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு சோக் மார்க் கொடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நடுப்பக்கத்தில் வர்றது தான் நமக்கு டாட் பிடிக்கிற இடம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு, அந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு, இதே போல் 2 பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பிடிச்சி முடித்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு அளவில் ஒரு நீல வாக்கில் ஒரு துணியை அட்டாச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம துணியை இப்படி உள் பக்கமாக லைட்டாக மடித்து விட்டுட்டு நகத்திட்ட ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீல பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி நகத்திட்ட ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மேலே டாப் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உள்வாக்கில் உள்ள மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்தால மேலே வாக்கில் ஒரு 2 மடிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கனாக்கி நம்ம இப்போ மேலே டிசைன் கொடுக்குறதுக்காக துணியை கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை சைடில் உரமாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த துணியை நம்ம 2.5 இன்ச்சுக்கு ஒரு துணியும் 2.5 இன்ச்சு உயரம் 2.5 இன்ச்சு அகலம். இந்த துணி பார்த்துக்கிட்டிங்களா 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு அகலம். இப்போ இந்த துணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2ஆ நான் எப்படி மடிக்கிறேனோ இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரியே மடிச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நூலை மாற்றிக்கோங்க. இதே நூலில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த துணி தைக்குமோ அந்தந்த துணிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நூல் போடணும். அப்போ தான் நமக்கு துணி நல்லா நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நூல் போட்டு தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கோங்க.
இப்படி இருக்க பீஸ் இல்லை எத்தனை பீஸ் தேவைப்படுமோ அத்தனை பீஸையும் நம்ம 2.5 இன்ச்சு அகலத்தில் 2.5 இன்ச்சு உயரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி இந்த மாதிரி வெட்டி தச்சுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் துணியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்படி. மஞ்சள் கலர் துணியை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் இந்த நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லா பீஸ்லேயும் நூலை கட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி தான் இப்போ தையல் போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ இதுக்கு மேலே அந்த இதை வச்சுக்கிட்டு மஞ்சள் கலர் துணியில் பண்ண அந்த டிசைனை வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் ஒரு முறைக்கு இன்னொரு முறை சொல்லி காட்டுதேன். இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் கீழே பிங்க் கலர் துணி இருக்க மாதிரியும் உள்ளே வந்து மஞ்சள் கலர் இருக்க மாதிரியும் இப்படி இந்த மாதிரி 2 சைடும் மடித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் கீழே பிங்க் கலர் மேலே மஞ்சள் ரெண்டுமே ஒரே வாக்கில் இருக்க மாதிரியும் இப்படி தையல் போட்டு எடுத்து வரலாம். இப்போ நமக்கு கழுத்துக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸை நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இப்படி இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு மஞ்சள் கலர் துணி கொஞ்சம் குறைஞ்சதுனால நம்ம வேறு துணியை எடுத்துகிட்டு வந்து அதே மஞ்சள் துணி வேறு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளே கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் இப்போ வச்சு தைக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் ப்ளவுஸ் பீஸ் எப்படி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 நூலோட கேப்பில் வச்சு தைக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு மேலேயே துணியை வச்சுக்கிட்டு இப்போ இந்த டிசைனை வச்சுக்கிட்டு நம்ம தையல் போட்டு வருவோம். ரொம்ப பொறுமையாக நிதானமாக நிறுத்தி தையல் போடணும். நம்ம எடுத்ததுமே கடன்னு ஓடிடக்கூடாது. இப்படி மெதுவாக தையல் போட்டு வரணும்.
இப்படி அழகாக நிதானமாக நிறுத்தி தையல் போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாக்கட்டா எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே தான் தையல் வரணும். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதை இப்போ முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோம் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கி இதில் வந்து லைட்டாக துணி வந்து லைட்டாக ஒரு மாதிரி அது என்ன அன்ஈவனாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து உள்ளே இருக்க மெயின் கிளாத்தை கீழே மாதிரி மடக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், உள்ளே இருக்க கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கையில் உள்ளோடி கொடுத்து பிடிச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும், இல்லைன்னா மெயின் கிளாத்தில் கட் பட்டுரும். இப்போ இது எதுக்கு கட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கி, நம்ம வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். லேஸ் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா துணி வந்து வெளியில் ஒரு மாதிரி அது என்னது நூலாக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம லேஸ் வச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளுக்கு வந்து தைச்சதுக்கு அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் மெயின் கிளாத்தை உள்ளோடி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேஸ் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக ரெடி ஆகி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதில் எதுவுமே லேசாக நூலுகள் தெரிஞ்சாலுமே கட் பண்ணி எடுத்துருங்க. பிசுறு தெரியாமல் இருக்கணும் எப்போதுமே ப்ளவுஸ் வந்து. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வரலாம். அதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து நூலை மாற்றிக்கிடுங்க. நூலை அதே நூலில் பிங்க் கலர் நூலை வச்சு எந்த டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த நூலை வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நூலை மாற்றிக்கிடுங்க. என்ன கலரில் லேஸ் கொடுக்குறீங்களோ லேஸுக்கு ஏற்ற கலரில் தான் நூல் வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம லேஸ் வச்சு முடிச்சிட்டோம்.
இப்போ இந்த ஒரு தையல்லே விடக்கூடாது, அடுத்தாலையும் ஒரு தையல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஓரமாக தைச்சோம், இப்போ தைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் தையல் போடணும். இப்படி தையல் போட்டு வந்துட வேண்டியதான். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊசியில் ஒரு நூல் கோர்த்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க்குக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுற ஒரு பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீட்ஸ் தான் இப்போ இதுக்கு வந்து கொடுக்கணும். வேறு மற்றபடி கொஞ்சம் கோல்டன் கலரில் உள்ள பீட்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அது வந்து நாள் பட அந்த கலரே மங்கி போயிடும். அதனால் ஆரி ஒர்க் பீட்ஸ் பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பீட்ஸ் வந்து கலர் வந்து வெளிராது, ஒரு மாதிரி மங்காது, அழகாக இருக்கும். அதனால் ஆரி ஒர்க் பீட்ஸ் பயன்படுத்தினீங்களாக்க உங்களுக்கு வந்து கஸ்டமருக்குமே ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றிலும் பீட்ஸ் கொடுத்து தைச்சி வருவோம். ஒவ்வொரு பீட்ஸாக கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க. கோல்டன் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது பார்க்க நல்லா ஷைனிங்காக லுக்காக அழகாக தான் இருக்கும். கொடுத்து அது 2 திருப்பு தண்ணியில் போட்டு அலசிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த கோல்டன் எல்லாம் போயிடும். இப்போ அந்த ஆரி ஒர்க்கில் பீட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். இப்படி பூரா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வரலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி பூரா நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூரா நம்ம வந்து பீட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து முடிக்க போகிறோம். இப்போ பீட்ஸ் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ ப்ளவுஸில் பின் பக்கமாக திருப்பிக்கிட்டு நம்ம இதில் வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்படி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஃபினிஷிங்காக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு டிசைனு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வெட்டியிருந்த துணி தான் 2 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு உயரம். இப்போ இந்த துணியில் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு ஒரு ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே கட் பண்ண துணி தான், இதை வந்து வேறு இது மாதிரியும் கட் பண்ணலை, அதே துணியில் தான் நான் இப்போ வந்து ஃப்ளவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பூரா பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 6 ஃப்ளவர் ஷேப் வேணும், 6 என்ன வேணும் பாருங்கள். இப்போ 4 பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், பூரா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கிடலாம். டைட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் பின்னாடி. பாருங்கள், இந்த மாதிரி இதே போலவே முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க நூலை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இதழ்கள்லாம் நேராக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க.
இதில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு நாட் ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு இந்த கோல்டன் கலரில் நாட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் கலர்லேயே நம்ம வந்து இதுக்கு வந்து லட்கன் கொடுப்போம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் அகலம், 4 இன்ச்சு உயரம், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோடு இருக்குது, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதே போல் நம்ம மடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம லட்கன் கொடுக்க போகிறோம். இப்போ இதே போல் திருப்பி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கு ஓரத்தில் இந்த மாதிரி உள்ள புல்வாக்கில் மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக சிசர் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ மாற்றி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக திருப்பி வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி இது ரெண்டையும் ஒன் போல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் ஒரு தையல் தச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி வர மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளவுஸை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக இப்போ வச்சுக்கிட்டு நடு சென்டர் எடுத்துக்கிடுவோம். இப்போ நடு சென்டரில் லைட்டாக சாக்டை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நடு சென்டரில் இந்த இதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நடு சென்டரில் வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க துணியை வந்து நம்ம நூலை வந்து கட் பண்ணி விட்டுக்கிடலாம். அப்பப்போ நூலை வந்து வெளியில் தெரியுற மாதிரி இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைட்டை தான் தையல் போட போகிறோம். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊசியில் நூலை கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து கைட்டை தான் தையல் போடணும். மிஷின் தையலும் கொடுக்கலாம், கை தையலும் கொடுக்கலாம். நம்ம கை தையல் கொடுத்தோம்னாக்கி இப்போ வந்து ஒரு கை தையல் வந்து எதுக்குனாக்கி கை தையல் கொடுத்தோம்னாக்கி ஒரு டைமண்ட் இப்போ நம்ம அதுக்கு மேலே வைக்கிறதா இருந்தாக்கி டைமண்டையும் நம்ம வந்து கை தையல் போட்டு தைச்சிக்கலாம். இப்போ மிஷினில் தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கி கை தையல் போடும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து கடக்காக இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கை தையல் போட்டுட்டு டைமண்டை வந்து நம்ம தைச்சிக்கலாம் கை தையலில். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த ஃப்ளவரை வச்சுக்கிடலாம். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊசியை கீழே புல் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி விட்டு எடுக்கலாம். பார்த்தீங்க இப்போவுமே எவ்வளோ கடக்காக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் 2-3 தையல் கைட்ட விழுத மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேஜை வந்து டைமண்ட் மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த டைமண்ட் வந்து நம்ம இப்போ வந்து கம் போட்டு தான் ஒட்டுதோம். கம் போட்டு ஒட்டி முடித்ததுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். கை தையல் தான் போடணும் டைமண்ட் வச்சதுக்கப்புறமும். இப்போ பாருங்கள் ப்ளவுஸு எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. எனக்கு இந்த டிசைனை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைன். உங்களுக்கு இதே மாதிரி டிசைன் வேணுன்னா இந்த சேனலில் பார்த்து கற்றுக்கங்க. இப்போ அடுத்தடுத்து எல்லாமே டிசைன் ப்ளவுஸாக தான் வரும் நம்ம சேனலில்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கம் போட்டு ஒரு டைமண்ட் வைக்க போகிறேன். இந்த டைமண்டுக்கு கம் போட்டு ஒட்ட போகிறேன். அதுக்கு B7000 தான் நான் கம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பின்பக்கமாக கம் போட்டு வைக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ப்ளவுஸ் நல்லா முழுமையாக முடிஞ்சிட்டுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.